கருதாமிக்கு அதே சேலம் எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னப்பா பிள்ளை காரணம் யாருமா அவரு? உன் குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தேன். ஒற்றுமை இல்லாத வாழ்வும் பிரிவும் பிரச்சனையுமா நடந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையில உடல்நிலைகள்ல வாதம் சொந்தமான பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு செய்வதை காரணம் என்பது உண்மையாகும். கோர்ட் போகாம ஒற்றுமையா வாழ வச்சுட்டா போதுமா? தெளிவாக வர வைக்கிறேன். கருதாமிக்கு பாபாகளே ஓடியா. அவன் மனத்தை உங்களுக்கு வசமாக்கி குடும்பத்துக்கு இனிமையான வாழ்க்கை தான். இப்போதைக்கு போக கூடாது. வைகாசி வர பொறுமையாரு, அதுக்கு பிறகு போ. அடுத்து பேசுவோம். கருதாமிக்கு அதே சேலம் எல்லை தொழில் சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்னடா தொழிலே? என்னடா தொழில் தம்பி? கறி தொழில். இரும்பு சம்பந்தமான தொழில் யாரும் வச்சிருக்கா? இரும்பு சம்பந்தமான தொழில் என்ன தொழில் பாது? நீ என்ன லேப் பண்ற வச்சிருக்கியா? காரணம் அது இரும்பு இருக்காம பாருங்க. உன்னுடைய ப்ராடக்ட்லாம் இப்ப வெளியேறாம மனையும் கிடக்கு. உண்மையா? அடுத்த ப்ராடக்ட்டுக்கு பணம் இல்லாத பற்றாக்குறையும் குழப்பமும் நடக்குது. இருக்கிற இடம் உங்களுக்கு சுத்தமான இடமா? அது லீஸு. அதனால அந்த டேட்டெல்லாம் மாறுபட்டு இந்த கடத்தை அழைச்சு தரணுமே. காரணம் விட்டுவா. கருதாமிக்கு தம்பி பக்கத்துல வாப்பா. 20,000 உனக்கு கடந்திருக்கு. பணமும் கிடைக்கும், தொழிலும் போகும். வேற என்னமா வேணும் உனக்கு? இப்போதைக்கு வேண்டாம், பொறுமையாக நான் பார்த்துக்கிறேன். தைரியமா இருக்கு. அடுத்த வாரம் அது சரியாக்கிட்டாரு. அதே சேலம் எல்லை பூசாதி யோகம் ஜவுளி துணி சம்பந்தமான தொழில் யாருப்பா? ஜவுளி துணி சம்பந்தமான தொழில். என்ன தொழில்? காரணம் பூசாதினா வியாபார தொழில். தூய தமிழ் பூசாதி. அது வந்து செந்தமிழ் சோழ நாட்டினுடைய சொற்கள். சோழ நாட்டுக்கு சோழ நாட்டு காரணம் கேட்டு சுவடியின் பூசாதி யோகம். 6 மாத காலங்களாக தொழிலை பற்றிய மனவட்டமும் குழப்பமும் இருக்கு. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத துயரம் நடக்கு. அடுத்து தொழில் முதலீடுக்கு பணம் வாங்குவது எப்படிங்கிறத பத்தி ஒரு சிந்தனை. ஒரு இடத்துல பணம் எதிர்பார்ப்பான ஒரு சிந்தனையை வச்சிருக்கேன். அவனை தர வச்சா போதுமா? காரணம் வா. ஆடு கோழி எந்த சாமிக்கடா விட்டுருவீங்க? என்னைக்கு கொடுக்க போறிய? அப்படியே கொடுத்துக்கா, பணத்தை வாங்கிக்கா. கருதாமிக்கு அதே சேலம் எல்லை நீதிமன்றத்து வழக்கு பற்றி யாருக்கு விசாரணை? யார் நீதிமன்றம்? என்னமா உனக்கு இருக்காடா? என்ன கேஸ் உனக்கு? உனக்கு என்ன கேஸ்? உனக்கு வீடு கட்டுமனைக்கு
வீட்டுக்கு போய் பார்த்தேன், வீட்டுக்குள்ள மாரியம்மன் அப்படி சொல்லி ஒரு தெய்வம் வருத. முருகன் உங்களுக்கு இஷ்ட தெய்வம், அம்மன் தெய்வமாக மாரியம்மன் வருது. முன்னோர்கள் வழங்குற ஒரு ஆத்மாவோட தெய்வமா இருக்கு. இதெல்லாம் உங்க குடும்பத்துக்குள்ள வருது. இப்போ 3.25 ஆண்டுகளாக சனி பகவானுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இதனால வழக்கு விசாரணை போன்ற வீட்டு இப்ப லாக்கா இருக்கீங்க. இந்த வழக்குல இருந்து வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? வைகாசி மாதம் 20ஆம் தேதி வீட்டு ஆரம்பி அசதி தானே எவரும் எதிர்க்க முடியாது. நான் வந்து நிற்பேன். வெற்றி உண்டு. புண்ணியமா இருப்பாங்க. கருமசாமிக்கு பணம் சம்பந்தமான வழக்கில் மாட்டிக்கிட்டவன் யாரு? காரணம் சொன்னான். தம்பி குத்தம் ஓமேனு சாமி சொல்லுது. நம்மளுக்கு பார்க்கணும். அவன் டாக்குமெண்ட்டை வச்சு இன்னொரு ஆள்கிட்ட பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். புரியுதா? அதனால அவன்கிட்ட இருந்து அவனை சீக்கிரம் வாங்க முடியாது. ஆனா உனக்கு நான் வாங்கித்தாரேன். ஜெயிச்சுக்கா ஒரு 3 முறை என்னை பார்க்குவா. வாங்கித்தாரேன். கருமசாமிக்கு கிருஷ்ணகிரி 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 மட்டும் சேலம் போய் ஓசூர் கிருஷ்ணகிரி காலன் வரலாம். பணம் பூமி தன்னை ஆடுகடா. 4 ஆண்டு காலங்களாக உங்களுடைய தொழில் எதிர்பாராத தருதல் ஏற்பட்டு போச்சு. உண்மையா? இது சம்பந்தமாக தொழில் முடக்க நிவாரணம் என்று சொல்லி பல்வேறு வழிமுறைகளை கடைபிடித்தும் ஜெயிக்க முடியவில்லை. இதற்காக 2 டாக்குமெண்ட் சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் இதில் இருக்கா? மிகவும் தெரிந்த ஒருவரிடம் பண விஷயத்தில் மனம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையிலிருந்து விடுதலையாகி உங்க பணத்துக்கு வழிவகுத்து உங்களை கடன்ல இருந்து மீட்கா போதுங்களா? காலம் வரலாம். வெற்றி மாற முடியா பிள்ளைக்கு? இளமை நீ வந்து பணம் கிடைக்கும். வெளியில கடன்லாம் தீர்ந்தாச்சு. மஞ்சள் குங்குமமா வாழ்வீங்க. நான் வாங்கி தந்துருக்கேன். கவலைப்படாம தைரியமா இருக்கும். அடுத்து பிரதர் இல்ல இன்னைக்கு கருமசாமிக்கு பிள்ளைய பத்தி கேட்க வந்தா யாருப்பா? என்னப்பா பிள்ளை? எந்த ஊரு? தாய் பராசக்தி. என்ன பிள்ளைய பத்தி கேட்கணும்? காலம் சொல்லலாம். நீ வச்சிருக்க டாக்குமெண்ட்டை வந்து கரெக்டா ரிசர்ச் பண்ணி பார்த்தியாப்பா? அந்த டாக்குமெண்ட் சரியாக ரிஜிஸ்டர் பண்ணி கேஷ் போடலாமே. அந்த அளவுக்கு அதுல ப்ராப்ளம் இருக்கா பார்த்தியா நீ? இப்ப அதை தெளிவு பண்ணி உனக்கு பணமாக்கி தரணுமா? கால்நூறு அடிப்போம். கருமசாமிக்கு வரலாம். ஓடி கிடைச்சாச்சு. தேடி வா. என்ன ஓடு. கருமசாமிக்கு பெங்களூர் கால்நூறு வரலாம்.
தெரியுது. என்ன கோயில் பாது? கங்கை அம்மன். என்ன செய்யணும் உனக்கு? தம்பியா காரணம் விட்டுவா. நீ அங்கே வரலாம். எப்பா கங்கையம்மன் ஒரு பக்கம் இருந்தாலும் முனீஸ்வரன் ஒரு பக்கம் வரார. என்னப்பா அர்த்தம்? முனீஸ்வர சாமி அந்த எல்லையில வாரார. ஒரு பிள்ளைய வாழ வச்சு தாரேன். உன் தம்பியனுடைய பொருளாதார சிக்கலை நீக்கி தாரேன். வேற என்ன வேணும்? அந்த பணமும் கிடைக்கும், பிள்ளைக்கு வாழ்க்கையும் அமையும். கருதாமிக்கு குழந்தை பத்தி கேட்க வந்தது யாரு? பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? என்னவா கேட்கணும்? குழந்தை பாட்டியம் வேணுமா? தமிழ் தெரியுமா? நல்ல உங்க வீட்டுக்காரன் வரல காரணம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடு. உங்க ஊர் எல்லைக்குள்ளையும் முனீஸ்வர சாமி தான் வராரு. என்ன அது மாதிரி பின்பக்கத்துல பார்த்தா ஒரு சிவாலயம் தெரியுது. என்ன இப்போ 3 ஆண்டு காலங்கள் வீட்டுக்குள்ள பிள்ளைகளை பற்றிய ஒரே சிந்தனையும் சஞ்சலமும் இருக்கு. மருத்துவ சோதனைகள் நடந்து கொண்டே இருக்கு, வெற்றி கிடைக்கலையா? உண்மையா? கால் வா. கலைவாடியே வாமா. உங்க வீட்டுல கலைவாணி சரஸ்வதி படம் வச்சிருக்கிறீங்களா? வீடு இருக்கா? வாங்கணுமா? உனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும். கலை அரசி என்ன அரசி? கலை அரசி பக்கத்துல 1000 கதை எனக்கு வேண்டாம். சொன்ன வரம் படுத்துரும். சந்தோஷமா ஆனந்தமா என்னைய தேடிடுவான். கருதாமிக்கு சாமி, நான் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வேற தோதமா முயற்சி பண்ணிருக்கிறேன். அது எனக்கு வெற்றியை கொடுக்குமா கொடுக்காதன்னு ஒருத்தன் குழம்பிக்கிட்டு இருக்கான். யாராவது இப்போ ஒரு வேற தோதமா முயற்சி பண்ணிருக்கான். என்ன வேற? வா வா. என்ன வேலை? மேனுஃபேக்சர். எவ்வளவு நாளாவது கிடையாது ஸ்டார்ட் பண்ணதுக்கு கால் போட்டுக்கிட்டு காரணம் அதான் குழம்பு சரி வருமா? தம்பியோ உறுதி வளைஞ்ச கரெக்ட் தான். சாமி உன் உள்ளத்தை தொடலை. இன்னொரு தரம் கொடு. முந்தி கரெக்ட். கருதாமிக்கு உன் வீட்டு அருகில் செல்கிற பொழுது பிரதான சாலை மெயின் ரோடு வருது இருக்கலாம். அதுல இருந்து இடதுபுறம் பார்த்தா ஒரு அம்மன் ஆலயம் வருது. அப்புறம் கிருஷ்ணன் கோயில் எங்க இருக்கு? இருக்கலாம். தெரியுது, திருநாமம் போட்டிருக்காதான் கேட்க. இந்த மேனுஃபேக்சர் இதை ப்ரொடக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாமா? இங்கேயே வச்சுக்கலாம். இம்போர்ட் பண்ணணும். வெளிநாடு சம்பந்தமா படித்தா போதுமா? இப்ப கையில 1 கோடி ரூபாய் வேணுமா? எவ்வளவு வச்சிருக்க? முதல்ல அந்த ப்ராஜெக்ட் வச்சு ஒரு லோன் வாங்கி தரேன். தொழில தொடர்ந்து வெற்றி ஆகிடுவேன். பல கோடி சம்பாதி பண்ணுவேன். ஆனந்தப்படுவேன். கருதாமிக்கு சென்னை மாநகர், சென்னை
டைவர்ஸ் சம்பந்தமாக யாரோ ஒரு கேள்வி வச்சிருக்கான். டைவர்ஸ் சம்பந்தமாக யாருப்பா? என்னையா கேள்வி? டைவர்ஸ் சம்பந்தமாக ஒரு கேள்வி. நீ அந்த கேள்வி புரியலையா? புரியல, அங்கே நில்லு. உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். பிள்ளைகள் வாழ்க்கை நிச்சயமா டைவர்ஸ் தான் நடக்கும். அதனால நீனா தோண்ட தூக்கி போட்டு துன்பத்தை இழுக்காண்டாம். அதை வெற்றிகரமா காம்பரமித்தனா முடிச்சு முடித்துட்டா போதுடா. வேற என்னடா வேணும்? அந்த பணம் உனக்கு கிடைக்கும். பக்தர்கள் அமைதியா கிடைக்கும். வெற்றியாகி தரேன். ரெண்டாவது அடுத்த வாரம் பௌர்ணமிக்கு போராடி என்னை வந்து பாரு, ஜெயிக்கிறேன். கர்மசாமி அப்படியா? வீடு பணம் சொந்தமாக நீதிமன்றத்தில் தொடர்பு வைத்திருப்பவர் யார்? நீதிமன்ற வழக்கு, நீதிமன்றத்தின் வழக்கு. பாப்பா என்ன வழக்கு? சரி, கேஸ் போட்டுருக்கீங்களா? என்ன நீதிமன்றத்தில் வழக்கு யாரு? நீ என்னடா வழக்கு படிக்க தம்பி? புரியுது எனக்கு ஒண்ணும். என்ன வழக்கு வச்சிருக்கீங்க? வெரி குட். நீங்க தான் உத்தரவு. குடும்பத்தை போய் பார்த்தேன். முருகனுடைய வீட்டுக்காரங்களை முழுக்க முழுக்க மன வஞ்சகம் பிடிச்சவங்க. இவ்வளவே குற்றவாளி ஆக்கி வெளியிடலாம் பிளான் போட்டவங்க. உண்மையா? நீ ஒரு நேரத்துல சூசைட் பண்ணிக்கலாமாங்கிற இடத்துக்கு நீ வந்தவா. ஆனா கடவுளின் கிருபையினால் நீ இன்று பிழைக்கப்பட்டாய். இப்ப அந்த சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு முடிவாகி தெளிவு பண்ணி ஜட்ஜ்மெண்ட உங்க பக்கத்துல சாதகமா வர வச்சா போதுங்களா? கால் ஒழுக்குவா. கை தட்டுங்க. ஏன் கவலைப்படுறேன்? ஏன் கவலைப்படுறேன்? எது தேணும்? அவங்க வேணுமா? உங்களுக்கு வேணுமாடா? வேணுமாடா? ஆடா நீங்க எல்லாம் வாங்கி கொடுங்க. உங்க கொடுத்தா வேணுமா? அந்த சொத்துக்கள் உனக்கு கரெக்டா வேணுமா? கண்ணமுடி நீங்க எல்லாம் தொடாம இருங்க. யாரும் உணர்ச்சி ஊத்தப்படாதீங்க. எழுந்து நுழைங்க. கண்ணமுடிக்கா என்னை மட்டும் பிரார்த்தனை செய். உன்னுடைய பொருளும் வரும். உனக்கு உரிமையான சொத்தும் ஒரு பக்கத்துல இருந்து கிடைக்கும். இப்படி வெற்றி ஆகிட்டார். பாப்பா அழகர் மர கருத்தாமியை போய் குட்டியா? எனக்கு நான் கோயில் கட்டி வச்சுக்கிறேன். வெற்றி எடுத்துக்கா. ஆனந்தமா வாடா செல்லமகனே. வெளிநாட்டுக்கு என்னடா ப்ரோக்ராம் பண்ணிருக்கிற? ஓடுறா ஓடுறா ஓடுறா. கோழி போனா சம்பந்தி கொண்டு தாத்தா. மாமா என் செல்லக்குட்டி இந்த வீட்டுக்குள்ள பராசக்தி இருக்கா? ஸ்ரீ சக்கரம் வச்சு கும்பிடு. ஓடு அண்ணா. அவ்வளவுதான் அண்ணன். பெரிய அண்ணன் அப்பா கொடுப்போம். வெள்ள கொடுப்போம். என்ன சரி, இனி எந்த ஆபத்தும் இல்லையப்பா. புனிதமாக இருந்தேன். வாழ்க்கை வாழ்க்கை சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க. பௌர்ணமிக்கு முன்னால வாங்க. என்ன சரியா? கருதாமிக்கு கருதாமிக்கு என் வீட்டுல ஒரு மரணம் நடந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கா. வீட்டுல ஒரு மரணம் நடந்தது. அது எப்படி நடந்தது அப்படின்னு ஒருத்தர் குழந்தை இருக்கா? யார் யாது? என்னம்மா வரணும்? காரணம் விட்டுவாமா? வாமா ஓடியம்மா. இறந்து எவ்வளவு நாள் இருக்கும்? காரணம் விட்டுவா. காரணம் விட்டுவா. அங்காளம்மா, பெரியபாளையத்தம்மா, முத்தாரம்மா எங்க இருக்காங்க? தூரமா எல்லையில இருக்காங்க.
துருக்கானத்தம்மன் வரான எங்க இருக்கா? கால் விட்டு வா. கருதாமிக்கு கருதாமிக்கு. சரி 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 சரி. உன் மத்தியருக்கு கொண்டு மாந்திரிக சொந்தமான குறைபாடுகள் நடந்தா இறப்பு நடந்துச்சு, புரியுதா? அது ஒரு காரணம். இப்ப உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? இந்த மரணத்துக்கு காரணம் இந்த தீய சக்திகள் தான். அதை மாற்றி எல்லாரையும் நிம்மதியா வாழ வைக்க ஒரு முறை என்னைய பார்க்கவா வெற்றி ஆகிட்டாங்க. பௌர்ணமிக்கு வந்து நிலமால போட்டு வரத்துக்கான கருதாமிக்கு வண்டி வாகனம் வச்சு தொழில் நடத்துறது யாரு? சென்னை மாநகர். வண்டி வாகனம் வச்சு தொழில் நடத்துறது யாரு? வாடா உள்ளவா உள்ளவா உள்ளவா. என்ன வண்டி வச்சிருக்கப்பா? வா, கால் விட்டு வா. நீ என்ன வண்டி வச்சிருக்க? மனதை உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கக்கூடிய நீ சாதக குறிகளை நம்ப மாட்டியே. என்னைய போயிட்டு எப்படி வந்த? முடிவு எடுத்துட்ட. இங்க இருக்கக்கூடிய நிலைகள் உன் மனதுக்கு பிடிச்சிருக்கு. கால் விட்டுவா. ஒரு வாரம் வாங்கிக்கலாம். என்ன வேணும் உனக்கு? பையனுக்கு வேலையை முதல்ல வாங்கி தரேன், சரியா? எப்ப நடக்கும்னு கேட்க மாட்டேங்க. ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்குள்ள வேலை கிடைச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு 6 மாதம் கழித்து கல்யாணம் நடக்கும். இந்த சென்னையாகி தர பணம் கிடைக்கும். முருகான ஒரு முறை கூப்பிட்டுக்கா. வாழ்க மகனே வாழ்க. கருதாமிக்கு வியாபார ஸ்தாபனம் வச்சிருக்கிறது யாரு? சென்னையில. வாடா உள்ளவா உள்ளவா உள்ளவா. என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? என்ன வியாபாரையா? கால் விட்டு வா. தம்பி, உன் மருந்து சாமிட்ட கொடுக்கலையா? சும்மா குளிஞ்சு வந்துட்ட. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வியாபாரம் அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க, உண்மையா? ஆனா பிள்ளைய பத்திய மனக்கவலையும் வேதனையும் உள்ளத்துல ஓயாம ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம மனதுக்கு மாறாக குழப்பம் நடந்துட கூடாதுங்கிற ஒரு பயம் உள்ளத்துல, உண்மையா? கால் விட்டு வா. வேற என்னப்பா வேணும்? தை மாதம் அட்வான்ஸ் வாங்கி என்னைய வந்து பாத்துக்கா. புரோக்கர்ட்ட கொடுக்காத வக்கீல்கிட்ட கூட அடிச்சுட்டாரு. ஓடு. கருதாமிக்கு கருதாமிக்கு பைனான்ஸ் சம்பந்தமான தொழில் நடத்துறது யாரு? பினான்சியல். பினான்சியல் யாருப்பா? பினான்சியல் செட் ஃபண்ட் அல்லது எல்ஐசி இந்த மாதிரி விஷயத்துல யாரு இருக்கீங்களா? பாலிஸ். யாரு யாரு? டிங் டிங் டிங். வழி விடுங்க கொஞ்சம். என்னடா வேலை பார்க்குற? கொடுக்குறீங்களா? அப்படியா? தேவகோட்டை, காரைக்குடி போன்ற எல்லைகள் உனக்கு தெரியுமா? அந்த எல்லைக்கு நீ போனன்னு சொன்னா பிள்ளையார்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க போய் விநாயகர் ஒரு துதிப்பாடிக்கு கும்பிட்டு வர. ஏன் அப்படி சொன்ன அப்படி சொன்னா சனி பகவானுடைய ஆட்சி காலம் நடந்தது. அதனால தொழில முன்னுக்கு பின் முரண்பாடாகவும் பணங்கள் பற்றாக்குறை நிலைகளிலும் கொடுத்த பணம் திரும்பி வராத நிலையும் உனக்கு தொழில் அடிக்கடி பேசி முடிக்கக்கூடிய ஸ்டேஜ் வரும்பொழுது மாறி போகக்கூடிய நிலை நடக்கும். இருக்கா? கால் வருஷம். வேற என்னடா வேணும்?
இந்த தொழிலை உருவாக்கி தரேன், பெரிய கான்ட்ராக்டுகள் உனக்கு வாங்கி தரேன். நல்லா இருக்கும். என் பிள்ளைகளுடைய மனதை திருத்தி கொடுத்து கேட்டுறது யாருப்பா? வாயா உள்ள ஒருத்த கிடக்கான். யாரது? பிள்ளைகளுடைய மனதை திருத்தி கொடுன்னு ஒருத்த கேட்டு வந்திருக்கான். நீ ஐயா பொம்பளை பிள்ளை யாருக்கு? உனக்கு பொம்பளை பிள்ளை. எத்தனை படிச்சிருக்கு? சரி பாப்பா, யாரையா திருத்தி தரணும்? அவ இட்டதுக்கு வாழணும்னு நினைக்கா. அவ உள்ளத்தை மாத்திருந்தா போதுமா? கௌரவனுக்கு முதலாளி என்னை வந்து பாரு. பக்கத்துல வா. ஜெயிக்கிறேன், வெற்றி ஆகிட்டாரு. வாடா செல்லக்குட்டி. தொழில் அமையும். நீ காலம் விட்டு வாப்பா. உன் பிள்ளைய போல வேலை சம்பந்தமான முயற்சிகள் நல்லது நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? பக்கத்துல வா. உன் மனத்துக்கு குழப்பம் இல்லாத அளவுக்கு தட்டி இருந்தா போதுமா? கண்ண நல்ல நல்ல எல்லையை நினைச்சுக்கா. வீட்டுல போய் சண்டை போடுவாங்க. மனது மாறும், தெளிவடையும். போராடி வந்து பார்க்கலாம். இதயம் சம்பந்தமான பாதிப்பு யாருப்பா? இதயம் சம்பந்தமான பாதிப்பு, காற்று சம்பந்தமான பாதிப்பு யாருக்கு? வாடா உள்ள வெளியமா. என்னடா செய்து உனக்கு? கால் விட்டுவா, கால் விட்டு. கண்ண முடியும் என்னன்னு பார்க்கட்டும். சில நேரத்தில் படபடப்பா துடிக்கும், சில நேரத்தில் ஹார்ட் எண்ணிக்கை குறையும். அப்படி குறையும் பொழுது அப்படி சோர்வு தன்மையும் உண்மையா? காரணம் வேற என்னப்பா வேணும்? இந்த ஆபத்து இல்லாம காப்பாய்த்தாரேன். வேற என்ன வேணும்? கண்ண குடிக்கா. வியாபாரத்துக்கு தரவரிசை வரும். ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாற்றி வெற்றியாகிட்டார். நல்லா மகனே. குற்றால குடியிருப்பு எல்லை சென்னையெல்லாம் போய் உட்கார்ந்து அனுப்பி கூப்பிடுறேன். சென்னையில் அப்படியே போய் அமைதியாக உட்காருங்க பக்தர்கள். குற்றாலம் சமயபுரத்தா மாரியம்மா எங்க இருக்கா? சமயபுரத்தில் இருக்கா? அது சொல்ல வேண்டியதானே? குற்றாலமா கன்னிமாடசாமி எங்க இருக்காரு? குடியிருப்பா கால் விட்டு வா. வீரபாண்டி அம்மா, வீரபாண்டி அம்மா உங்க ஊர்ல இருக்காளா? இருக்காளா? என்னம்மா வேணும் உனக்கு? உன் பையன் யாரையாவது அவன் கூட்டு பார்த்துக்கிறியா? அப்படி கூட்டு வராம காப்பாற்றுற பத்திரி மாதம் பேச முடியும். அந்த கடனை தீர்த்தாரு. கல்யாணத்தை வெற்றிகரமா நடைத்தாரு. பகுதியில் கருதாமிக்கு கருதாமிக்கு தெற்காசி தென்காசி உங்களுக்கு தென்காசி இல்லையே, தென்காசி மாவட்டம். நீங்க எந்த ஊரு? எந்த ஊரு? எந்த இடம்? தென்காசில எந்த இடம்? கரெக்ட். காலம் இருக்கும். யாரு பிடிப்பியாரு? இன்னைக்கு இல்லை, நேற்று சத்தியம் பேசு.
நீங்க தாங்க இருப்பா சிவா தப் தக் மக்கா உங்க எண்ணெயில நான் போகும்போது ஒரு சின்ன குளத்துக்கரை வருது சொரமணத்தம் இருக்காராங்க இருக்காருல அதுக்கு முன்னால ஒரு மாரியம்மன் ஒரு சின்ன தெய்வம் ஒரு கோயில் அர்த்தமா என்ன வேணும் உங்களுக்கு உங்க பொண்ணா நீங்க இருக்கா வேற புனிதமான கல்யாணத்தை நடத்தி கொடுக்குறோமா கால் வந்துப்பா இருக்கு 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 வரலாம் இந்த மைகாலத்துல உங்க சொந்தக்காரங்களே கல்யாணம் முடிச்சு வீட்டுல வாழா விட்டியா ஒரு பொண்ணு இருக்கா ஒரு பொண்ணு அவ அவளுக்கு ஃப்ரெண்டாக கல்யாணம் இடம் அந்த பிரச்சனையை தீர்த்தார அதை பணமாக்கிட்டார் கருதாமிக்கு கருதாமிக்கு குடியரை நல்ல கும்பிடுற இந்த வளத்தில் உனக்கு நிறைய தொழில் அமையும் வருமானம் கருதாமிக்கு நீ அவனு சேர்ந்து நிறுத்துங்க பசுபன் பசுபன் உருவத்தோட வாங்க என்னையா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அந்த எல்லையில மாரியம்மன் காளி என்கிற தேவதைகள் இருக்கு உங்க குடும்பத்துக்குள்ள முன்னோர்கள் இறந்ததுல ஒரு ஆத்மா தெய்வமா வருது பார்த்தோமா அதே மாதிரி 3 ஆண்டு காலங்களாக உங்களுடைய பணங்கள் நஷ்டமும் மனவேதனையுமா இருக்கு இவனை வெற்றியாகி தெளிவுபடுத்தா போதுமா பையனுடைய வாழ்க்கைக்கு 6 மாத கால அவகாசம் இருக்கு அதுவரை பொறுமை வேண்டும் 6 மாத காலம் இருக்கு ஆத்திரப்படக்கூடாது வெற்றியாகிட்டார் பணம் வந்தாச்சு திண்டிவனம் நொண்டிவனம் இல்ல திண்டிவனம் காலம் வரலாம் உனக்கு திண்டிவனம் பாப்பா திண்டிவனத்துல எந்த இடம் மயிலம் இடம் தகுந்தமான விஷயத்துல உனக்கு வெற்றியை தந்தா போதுமா வேற என்ன வேணும் தாக்கல் பண்ணி ஓகே பண்ணி ஜெயிப்பா காலம் அப்பா மயிலம் முருகன் பெருமான் கோயிலே என்னப்பா வேணும் உனக்கு ஒரு பிள்ளை உன் பேச்ச கேட்காது தன்னை இஷ்டப்படி வாழ்க்கையை அமைக்கும் தரகளும் திருந்தாது என்ன செய்யறது என்னைய 3 முறை என்னைய பார்க்கவா மனத்தை மாத்திட்டாரு